அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஒன்றிய அரசுடைய மும்மொழி கொள்கை எதிர்த்து தமிழ்நாட்டில் பல்வேறு எதிர்கட்சிகள் தங்களுடைய கண்டன குரலை கடுமையாக பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படித்தான் தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களும் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, அதனால் நாங்கள் இதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை விட்டார். இந்த அறிக்கைக்கு எதிர்வினையாற்றுவதாக சொல்லி பாஜகவுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அதில் அவர் திமுக குறித்து பல்வேறு கட்சிகள் குறித்து பேசினார். அதில் தான் நீங்கள் விஜய் எந்த அடிப்படையில் இந்தி எதுக்குறீங்க, நீங்களே நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் மும்மொழி கொள்கையை தானே கடைபிடிக்கிறீங்க. சிபிஎஸ்சி பள்ளி நடத்தி அந்த சிபிஎஸ்சி பள்ளியில் இந்தியை கற்றுக் கொடுக்குற நீங்கள் எப்படி இந்தி எதுக்கலாம்? உங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் மட்டும் இந்தி படிக்கலாம், மற்றவங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார். அண்ணாமலையோட கருத்தில் நமக்கு விமர்சனம் இருக்கலாம், ஆனால் அண்ணாமலை விஜய் மீது இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு. விஜயாவது இந்தி பள்ளிக்கூடம் நடத்துறதாவது, விஜயாவது சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாது. விஜய் தமிழ் மேல தீராத பட்டு கொண்டவர், விஜய் தமிழ் நாட்டு மக்கள் மேல தீராத பட்டு கொண்டவர். இந்தி திணிப்பு வேணாண்டி, இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழில் பாடேண்டி அப்படின்னு படத்துல கூட இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ் மொழிக்கு ஆதரவாக பாட்டு பாடின விஜய் போய் இந்தி பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்துவதா அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா பிஞ்சி நெஞ்சி அப்படியே வெடிச்சிருச்சு. விஜய் வித்யாசிரமம் சொல்லி செங்கல்பட்டு பக்கத்தில் படூரில் நம்ம விஜய்னா பேர்லேயே இருக்கக்கூடிய லேண்டில் 2 ஏக்கர் 50 சென்டில் அவருடைய தங்கை பேரையும் இணைச்சி விஜய் வித்யாசிரமம் சொல்லி ஒரு சிபிஎஸ்சி பள்ளியை நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த பள்ளிக்கு மொத்த இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தா அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர். இடம் விஜய் பேரில் இருக்குது. இந்த இடத்த அப்பா பேருக்கு லீஸு கொடுக்குறாரு, அப்பா பள்ளிக்கூடம் துவங்குறாரு. அதுக்கு சிஓ யாருன்னு பார்த்தா குமார்லிங்கம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேரை நடத்தி வச்சிருக்காங்க. அதாவது பினாமி பேர்ல தன்னுடைய நிலத்துல அப்பாட்ட பில்டிங் கட்ட சொல்லி விஜய் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காரு. அந்த பள்ளிக்கூடத்தில் ஏலபாளைய படித்தா பரவாயில்ல, அந்த பள்ளிக்கூடத்தில் எளிய மக்கள் படித்தா பரவாயில்ல, அந்த பள்ளிக்கூடத்தில் இலவச கல்வி கொடுத்தா பரவாயில்ல. நடிகர் சூர்யா அவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு ஒரு பள்ளிக்கூடங்களுக்கு உதவி செஞ்சு, கல்லூரிக்கெல்லாம் உதவி செஞ்சு ஏதோ பண்ணுற மாதிரி கல்வி சேவை பண்ணுற மாதிரி விஜய் பண்ணியிருந்தா பாராட்டலாம், வாழ்த்தலாம். ஆனால் மாதத்திற்கு ப்ரீகேஜிக்கு மட்டும் 45,000 ரூபா, எல்கேஜிக்கு 46,000 ரூபா, அப்புறம் யூகேஜிக்கு 48,000 ரூபா, சாதாரணமாக 50,000 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் வாங்கக்கூடிய எல்லா தனியார் பள்ளிகளையும் போலவே செயல்படக்கூடிய ஒரு பள்ளியை விஜய் நடத்திட்டு இருக்காங்கிறது என்னை போன்ற விஜய் பற்றாளர்களுக்கு மிகப்பெரிய வேதனையும் அதிர்ச்சியும் தருது. விஜய் சிபிஎஸ்சி பள்ளி நடத்தக்கூடாதா? ஏன் திமுக நடத்துது, அதிமுக நடத்துது, உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி நடத்துறாங்க, செந்தாமரை நடத்துறாங்க, துரைமுருகன் மகன் கதிரானந்த் நடத்துறாரு, KNR வயராக நடத்துறாங்க, KKSSR நடத்துறாரு, அதே போல வந்து பொன்முடி மகன் நடத்துறாரு. தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் பெரும்பான்மையாக ஒன்று திமுக கட்சிக்காரன், இல்லை அதிமுக கட்சிக்காரன், இல்லை ஒரு சில பேர் பிஜேபி காரன் இருப்பான். பெரும்பான்மை முழுக்க தேடி பார்த்தோம்னா திமுக தான். திமுக அத்தனை அமைச்சர்களுக்கும் பள்ளிக்கூடங்கள் இருக்கு, பினாமி பேர்ல இருக்கு. அப்போ அவங்கள நடத்தும் போது ஏன் விஜய் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி பிறகுது. அவங்களெல்லாம் எதிர்த்து நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லை புறோன்னு சொல்லி கர்ம வீரர் காமராஜரை கொள்கை தலைவராக விஜய் அவர்கள் ஏற்றிருக்காரு. கர்ம வீரர் காமராஜர் யாரு? 14,000 பள்ளிக்கூடங்கள் திறந்து ஏழை எளிய மக்கள் என்னை போன்ற முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கியவர் கர்ம வீரர் காமராஜர். அப்படிப்பட்ட காமராஜரை பள்ளிக்கூடம் கட்டி இலவச கல்வி கொடுத்த காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய் அவர்கள் மாதம் ₹1,00,000 கெட்டி படிக்கக்கூடிய பணக்கார பிள்ளைகள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை நடத்துவதன் மூலமாக காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்ள தகுதியை விஜய் இழக்கிறார். ஊர் முழுக்க இந்தி பள்ளிக்கூடம் இருக்கும்போது விஜய் மட்டும் இந்தி பள்ளிக்கூடத்தை என்னையா தப்பு? ஊர் முழுக்க சிபிஎஸ்சி இருக்கும்போது விஜய் பேரில், விஜய் தங்கச்சி பேரில் ஒரு பள்ளிக்கூடம் அவர் அப்பாவை கட்டி கொடுத்துருக்காரு, இதில் என்னையா தப்புன்னு பல பேர் கேட்கலாம். விஜய் ஒரு அரசு கட்சி தொடங்கலை, விஜய் ஒரு சாதாரண நபராக இருக்காரு. விஜய் தமிழ் மொழி இனம் பற்று இப்படிலாம் பேசாமல் ஒரு நடிகராக இருந்தார்னா அவர் பீர் ஃபேக்ட்ரி நடத்தட்டும், அவர் பெப்சி கம்பெனி நடத்தட்டும், அவர் வந்து கார்பரேட் கம்பெனி நடத்தட்டும், ஐடி கம்பெனி நடத்தட்டும், என்னவோ பண்ணட்டும், யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் விஜய் தன்னை தமிழனாக முன்னிறுத்தினார்.
தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சாரு. அந்த பாட்டில் கூட தமிழருங்கிற வார்த்தைகளை போட்டார். இதெல்லாம் தாண்டி படத்தில் மெர்சல் படத்தில் ஆளப்போறான் தமிழன்னு பாட்டு போட்டோடனே விஜய் சாதாரண இல்லையா, பெரிய தமிழ் பற்றாளர் இருப்பார் போல இருக்குன்னு சொல்லி என்னை போன்றவர்களும் நினைச்சோம். அந்த பாட்டில் அன்பை கொட்டி எங்க மொழி அட்டி தள்ளம் போட்டோம், மகுடத்தை தரிக்கிற லகரத்தை சேர்த்தோம், தலைமுறை கடந்துமே விரிவதை பார்த்தோம், உலகத்தின் முதல் மொழி உசுரனை காத்தோம்னு சொன்ன உடனே பாக்கெட்ல இருந்து 500 ரூபா பணத்திருத்து கிழிச்சு எரிஞ்ச தேட்டரில் எத்தனை ரசிகர்கள் தளபதி அப்படின்னு அதுக்கு இது பண்ணாங்க. ஆளப்போறான் தமிழன் இப்படி முறுக்குறாங்க, மீசையை முறுக்கிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு வேட்டையை கட்டிக்கிட்டு என்னமா தெரிஞ்சாங்க, கருப்பு அப்படின்னு நெருப்பா இருந்தாங்க. ஆனா இப்படி உசுரனா காக்கிறன்னு சொல்லிவிட்டு இதுதான் இந்திய தமிழை உசுரா காக்கிற லட்சணமா? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். இதுல இருந்து என்ன தெரியுது, படத்துல யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குற வசனத்தை, யாரோ ஒரு கவிஞர் எழுதி கொடுக்குற பாட்டை பாடிட்டு போகிறவன் தான் நடிகன். அவனுடைய வாழ்க்கைக்கும் அந்த படத்தில் நடிப்பிற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நடிப்பை வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கைக்கு வந்தன்னா அவன் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. சரி, இந்திய திணிப்பதனால மட்டுமே, சிபிஎஸ்சி பள்ளி நடத்துவதனால மட்டுமே, சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இந்தி கட்டாய பாடமொழியாக இருக்கும் இல்லை இந்த மாட்டுக்கிறதுல, அதனாலேயே விஜய் அவர்களை எதிர்க்கணுமா, இந்த பள்ளிக்கூடத்தை எதுக்கணுமா, விஜயுடைய அரசியலை கேள்விக்குறியாக்கணுமா, அவர் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாரு, வெளியே ஹிந்தி எதுக்குறாரு, இதனால என்னப்பா பிரச்சனை? அதுதானே திமுக பண்ணிட்டு இருக்கு காலங்காலமா, இதில் என்னப்பா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கலாம். இந்தி பள்ளிக்கூடம் நடத்துவதனால மட்டுமே இங்கே பிரச்சனை கிடையாது. அந்த பள்ளிக்கூடம் எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க விவசாய நிலத்தில் கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 ஏக்கர் 57 சென்ட் விளைநிலத்தை அழிச்சு, விவசாய நிலத்தை அழிச்சு பிளாட்டு போட்டு அதில் பள்ளிக்கூடத்தை கட்டிட்டு இவர் இயற்கை விவசாயம் குறித்து படத்தில் பேசுகிறாரு, விவசாய நிலங்களை அழிப்பது குறித்து படத்தில் பேசுகிறாரு. நான்லாம் உண்மையிலே விஜய் அவர்களை கொஞ்சம் விஜய் படத்தை பார்க்கலான்னு முடிவு பண்ணது கத்தி படத்துக்கு பிறகு தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அஜித்தோடைய தீவிர ரசிகன். யாராவது அஜித்துன்னு சொன்னால் அடிச்சு விடுவேன், தலைன்னு சொல்கிறேன் சரிக்குள்ள அப்படின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு. அதுவும் இந்த திருநெல்வேலி முத்துராம் தேட்டரில் சண்டை பிடிச்சி கட்டி பிடிச்சி உருண்டுருக்கோம். எத்தனையோ பேரன்குலாஸு பூர்ணகலா தேட்டர்லாம் சண்டையாக இருக்குது. அதுவும் விஜய் படத்துக்கு போய் வம்புழுப்போம். குருவி படத்தெல்லாம் போயிட்டு முன்னாடி இருந்த 13 பேர் சீட்டில் காலத்துக்கு அவன் தலைமையில் வச்சு தலைன்னு சொல்கிறா. சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க, இப்பவும் சின்ன பசங்க தான், அப்போ ரொம்ப சின்ன பசங்க இருப்பாங்க, ஸ்கூல் பசங்க தான் வருவாங்க, போட்டு அடிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு வகையான நாள்லாம். அப்படிப்பட்டனா விஜயை கொண்டாடுற காரணமே கத்தி படம் தான். கத்தி படத்தில் கிளைமாக்ஸில் பேசுவாருங்க பாருங்க பேச்சு. இந்த விவசாயிகள் என்ன கேட்டாங்க, அவங்க என்ன பிச்சை கேட்டாங்களா? இந்த விவசாயம் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான். கடந்த 22 வருஷத்தில் இந்தியாவில் 10 லட்சம் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிம்பாப்ல. பயங்கரமா பேசுறாப்லங்க, மீத்தேனை பத்தி பேசுறாப்லங்க, இங்க 2G பத்தி பேசிக்காருங்க. 22,000 குளங்கள் அரிஞ்சு போச்சு, 10,000 ஏரிகள் அரிஞ்சு போச்சு, 7 ஆறுகளை காணும், 1,64,73,083 விவசாய விவசாய நிலப்பரப்பில் வந்து பட்டா போட்டு காலி பண்ணிட்டாங்க. ஒரு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் கம்பெனி, கார்பரேட் கம்பெனி இந்த நிலத்தில் வந்து தாமிரபரணி ஆற்றுக்குள்ள ஒரு ஐயோ அப்பா அப்படி இங்கேருந்து இங்கே வந்துச்சு 2 பால் இங்கே வர அளவுக்கு பேசினாப்புல. இப்படிலாம் பேசி விவசாயத்தை காக்க போறாருன்னு பார்த்தா கடைசியில் அவரே பிளாட் போட்டு விவசாய நிலத்தை அழிச்சு பள்ளிக்கூடம் கட்டிருக்காப்புல. இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் படத்தில் நடிச்சு காசு வாங்கியிருக்காரு. 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. கோக் விளம்பரத்தில் நடிச்சுட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் கத்தி படத்தில் பெப்சி கோக்கு ஆலைக்கு எதிராக பேசும்போது கூட சரி ஏதோ தெரியாதனமா அறியாப்புல தெரியாமல் பண்ணிடுச்சு, பணம் கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி ஒரு புகழ்பெற்ற நடிகர், அன்றைக்கி அங்கே ஷாருக் கான் சல்மான் கான்லாம் நடிச்சுட்டு தெரிஞ்சாங்க. அது மாதிரி இங்கே நடிச்சார் போல இருக்கு, விவேக் கூட நடிச்சாப்புல, அது மாதிரி நடிச்சார்னு விட்டாச்சு. அது அதுக்கு முன்னாடி பண்ணது, தெரியாமல் பண்ணது, அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லை. ஆனால் கத்தி படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மெச்சூர்ட் ஸ்டேஜ், கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிடுச்சு. அப்போ ஒரு விவசாயிகளை குறித்து அறிஞ்சிருப்பார், புரிஞ்சிருப்பார். தன்னூத்து கிராமத்துலேருந்து அந்த வரலாறுலாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு கெங்கை கொண்டானுடைய அந்த பெப்சியை பற்றி பேசினார். திருச்சி சூரியூர் மேட்டர்லாம் படத்தில் மெர்ஜ் பண்ணி பேசினோடனே கோடிக்கணக்கில் வசூல். சொல்லப்போனால் விஜய் அவர்கள் நடித்த படத்திலே நல்ல படம் அப்படின்னா அது கத்தி படம். ஸ்க்ரீன் பிளே ஆரம்பிச்சு, ஸ்கிரிப்டில் ஆரம்பிச்சு, விஜயோட டயலாக் டெலிவரிலேருந்து ஏன்னா முழுக்க மண்ணுக்கான அரசியல் அந்த படம் பேசப்பட்டிருக்கும். அதனால் அந்த படத்தை கொண்டாடி இருந்தாங்க. லைக்காங்கிற நிறுவனம் அந்த படத்தை எடுக்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக 132 அமைப்புகள் அந்த படத்தை ஏற்று நிற்கும் போது இந்த படத்தை வெளியிடுன்னு சொல்லி அந்த படத்துக்கு ஆதரவு ஒரே நின்று சீமான் தான் மொத்த நாம் தமிழ் கட்சி, தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே அந்த படத்தை அன்றைக்கி கொண்டாடினாங்க. காரணம் என்னன்னா விஜய் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வசனமும் உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. படத்தில் வசனம் பேசினவனெல்லாம் நிஜத்தில் நல்லவனாக இருப்பான்னு நம்புறது எங்க தப்பு தானையா? இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது
90% ஆஃப் விவசாய நிலங்கள் 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். அது சரி, நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சே. கார்பரேட்டோட கள்ள குழந்தைன்னு பல பேரை சொல்லுவாங்க. அப்போ கூட புரியல, அப்போ புரியல, இப்போ புரியுது. விஜயோடைய அப்பா சந்திரசேகர் சொல்கிறாரு, ஆரம்ப காலத்தில் நடித்த எல்லா படங்கள்லையுமே நான் வந்து இப்போ மியூசிக் டைரக்டரு, சினிமாட்டோகிராஃபி, நடிகைகள், வில்லன் எல்லாருமே டம்மியாக போடுவேன், தெரியாத ஆட்களை போடுவேன். ஏன்னா அந்த படம் ஓடினா அது காரணம் விஜய்னு தெரிய வரணும் அப்படிங்கிறத விஜயை வந்து நான் ப்ரொமோட் பண்ணி தள்ளுனேன். ஒன்றுமே வரல, ஒன்றுமே இல்லைன்னு ப்ரொமோட் பண்ணி தள்ளிடலாம் அப்படியா விஜய் அப்பா. அப்போ மட்டும் ப்ரொமோட் பண்ணல, இப்போ வரைக்கும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவர் நல்லா நடிக்கிறாரு, நல்லா பேசுகிறாரு, நல்லா காமெடி பண்ணுவார், அவர் தான் தமிழ்நாட்டிலே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்னு சொல்லி யாரும் சம்பளம் கொடுக்கல. இவரே ப்ரொடியூசர், உங்கள் அப்பா வந்துருக்கார் மாமா சேவியர் பிரிட்டோ, அவரை வச்சு படம் எடுத்து அவர் படத்தில் தான் முறையாக 100 கோடி ரூபா சம்பளம் விஜய் வாங்குறாருன்னு செய்தி விடுறாங்க. கடைசியாக சேவியர் பிரிட்டோக்கு இவர் பணத்தையே வச்சு, அவர் பணத்தையே கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ண வச்சு அவருக்கே சம்பளத்தை போட்டுக்கிட்டு 100 கோடி ஆக்கி, அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் 125 கோடி கொடுத்து, இப்போ இன்றைக்கி 209 கோடிக்கு ஆந்திராவிலேருந்து ஒரு நிறுவனம் வந்து படம் எடுக்கிற அளவுக்கு தன்னை ப்ரொமோட் பண்ணி தள்ளக்கூடிய நடிகர் தான் விஜய். சொல்லப்போனால் அவருக்கு பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுன், ஜானவர்கேசாமி விட தன்னை எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு சொல்லி விஜய்க்கு தெரியும். அவரே ஒரு ப்ரொமோஷன் பொன்னிச்சாமி தான், ப்ரொமோட் பண்ணி தான் தன்னை முன்னிறுத்திருக்காரு. இப்போ விஜயனுடைய குட்டுகளில் ஒரு குட்டு தான் வெளுத்திருக்கு. இதுவரைக்கும் கார்பரேட்டை விஜய் எதிர்ப்பார், இந்த இந்தி எதிர்ப்பார், தமிழ் பற்றாளர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லாமே இந்த ஒரு பள்ளிக்கூடத்தின் மூலமாக முத்து முழுவதுமாக உடைந்து சரிந்திருக்குது. இப்போ முட்டு கொடுக்க வந்திருக்காங்க இந்த நம்ம அணில் குஞ்சுகள். பாவம், உங்களே பரிதாபமாக இருக்குது. எப்படி தான் முட்டு கொடுக்குறாங்க? நான் ஏன்ட கிடந்தால் கூட 4 பாயிண்ட்ஸ் நல்ல பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். முட்டு கொடுக்க தெரியாமல் மற்ற ஸ்கூலை விட விஜயனா ஸ்கூலில் ஃபீஸ் கம்மியாக இருக்குது. டேய் பாவம் கூட உண்மையில் நீங்கள். அதுக்கப்புறம் அடுத்த முட்டு பார்த்தா விஜயனா ஸ்கூல் மட்டும் விவசாயத்தில் கட்டப்படல, பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குது, அதுவும் விவசாயத்தை அழிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு கம்பெனி இருக்குது, 2 கம்பெனிக்கு நடுவில் தான் அந்த ஸ்கூல் இருக்குது. அவங்களாம் அழிச்சது கேட்கல, விஜயனா அழிச்சா மட்டும் கேட்குறீங்க. ஸ்கூல் லீவ் முடிஞ்சு வந்துக்கிறோம், ஏப்ரலில் பார்த்துக்கிறோம். அப்போ மும்மொழி கொள்கை எதிர்க்கூடாதா? இந்தி எதிர்க்கக்கூடாதா? இந்தி எதிர்த்தா மும்மொழி கொள்கை எதிர்த்தா இப்படிலாம் பேசுவீங்களா? இந்தி எதிர்க்கணும், மும்மொழி கொள்கை எதிர்க்கணும். அதுக்கான தகுதியும் உரிமையும் நேர்மையும் ஒழுக்கமும் அறமும் இவங்க கிட்ட இல்லை. இவங்க கிட்டனா திமுக கிட்டையும் இல்லை, விஜய் கிட்டையும் இல்லை. திமுகவும் இதே போல் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துது, இதே போல் வந்து கார்பரேட் அரசியல் பண்ணுது, இதே போல் இந்தியை திணிக்குது, இந்தி பள்ளிக்கூடம் நடத்துது, ஓட்டு கூட இந்தியில் கேட்குது. தயாநிதி மாறனுக்கு இந்தி நல்லா தெரியும்னு சொல்லி தயாநிதி மாறன் வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க. இன்றைக்கி இந்திக்காரன் பல பேரை திமுக கட்சியில் சேர்த்து வச்சிருக்கு. அந்த திமுகவுக்கு இந்தியை எதிர்ப்பதற்கான எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா இந்தி எதிர்ப்பில் வந்த திமுக என்னைக்கு இந்தி எதிர்ப்பு போராளிகளுக்கு வீர வணக்கத்தை குஷ்பு வச்சு நடந்துச்சோ அன்னைக்கே திமுக செத்து போச்சு. இந்தி எதிர்ப்பு அந்த போர்லேருந்து விலகிருச்சு. இன்னைக்கு புதிதாக வந்துக்கிற தாவேக்காக இந்த தகுதி இருக்கான இல்லை. இந்தியை தமிழ்நாட்டில் உளப்பூர்வமாக உண்மையாக எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னா அதை சீமான் தான். ஏன்னா அவர் தமிழ் பற்றாளர், தமிழ் தேசியத்தினுடைய கடைசி இறுதி நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர். அவர் எதிர்க்கலாம், அவருக்கு தகுதி இருக்குது, உங்களுக்கு தகுதி இல்லை. கல்வியை இப்படிலாம் வியாபாரமாக்குவான்னு தெரிஞ்சதுனால தான், கல்வியை வச்சு பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் கவிப்பேரரசு வைரமுத்தோட வரிகளில் அன்றைக்கே அஜித் அவர்கள் வந்து 2 படத்தை ஒரு பாட்டை போட்டார். படிக்கும் படிப்பை நீ பணம் கேட்டு விற்காதே, குடிக்கும் தாய்ப்பாலுக்கு விலை ஒன்றும் கேட்காதே, படிக்கும் படிப்பை நீ பணம் கேட்டு விற்காதே. யாருக்கு? விஜய்க்கு பாடின பாட்டு தான் அது. விஜய் நடத்தக்கூடிய பள்ளிக்கூட மேட்டர் மட்டும் தான் வெளியே வந்திருக்குது. இது போலவே இவர் நடத்தக்கூடிய பல்வேறு மேட்டர்கள் இன்னும் கொஞ்ச நாளில் வெளிவர இருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வெளிவந்தால் விஜயனுடைய மொத்த முகத்திரையும் கிழித்து எறிவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, விஜய் கார்பரேட் அரசியல் பண்ணுவார், பள்ளிக்கூடம் நடத்துவார், பல்வேறு நிறுவனங்கள் கூட அவர் வச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று ஓட்டுக்கு அவர் பணம் கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவரை மாதிரி கஞ்சி அந்த உலகத்திலே கிடையாது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ